நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஒரு 4 டேஸ் ஒரு பெர்சனல் ஹாலிடே, ஒரு பிரேக் தேவைப்பட்டது. போயிட்டு நல்லா ரிஃப்ரெஷ்டா வந்திருக்கேன். இந்த கேப்ல பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் அரசியல் களத்துல நடந்திருக்கு. ஆனா, மிகவும் முக்கியமான பேச வேண்டிய ஒரு விஷயத்த பேசி ஆகணும்னு தோணுச்சு. அதுதான் நேத்து பீகார்ல பிரதமர் மோடி அவர்கள் மேற்கொண்ட மிக மலிவான, கீழ்த்தரமான, அற்பத்தனமான ஒரு அரசியல் பிரச்சாரம், ஒரு வெறுப்பு பிரச்சாரம். இதை பற்றி டெஃபினட்டா நம்ம பேச வேண்டியிருக்கு. என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயங்கள ஒரு 5ஆ நம்ம பிரிச்சுக்கலாம். 5 முக்கியமான விஷயங்கள், விடயங்கள அவர் தன்னுடைய பிரச்சாரத்துல பதிவு பண்ணியிருக்கிறாரு. இதற்கு நேர்மாறாக உண்மை என்ன களத்தில் அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறார்னா, பீகார்ல இருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்களை அடிச்சு துன்புறுத்துறாங்க. இந்த அரசு அவங்கள சரியா ட்ரீட் பண்ண மாட்டேங்குது. அப்படிப்பட்ட அரசோட தான் காங்கிரஸ் கூட்டணி வச்சுக்கிட்டு இங்க பீகார் தேர்தல சந்திக்கிறாங்க. உங்கள யாரு துன்புறுத்துறாங்களோ, அந்த அரசியல் கட்சி தலைவரையே கூட்டிட்டு இங்க பிரச்சாரம் பண்றாங்க. அவங்களுக்கு தான் நீங்க ஓட்டு போட போறீங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்விய எழுப்பியிருக்கிறார். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, அதிகமாக தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள் ஒடிசா மற்றும் பீகார் மாநிலத்தில இருந்து தான் தமிழ்நாட்டுக்கு அதிகம் பேர் வராங்க. அப்படி இங்க வரக்கூடிய மக்கள தமிழ்நாட்டு மக்கள் அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விடயம், ஒரு ஆதாரத்த மோடி தரப்புல இருந்து குடுக்கட்டுமே. சமூக வலைதளங்கள்ல, இல்ல பொது வெளியில, இல்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியால அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு செய்திய நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதே விஷம பிரச்சாரத்தை 2023ஆம் ஆண்டு இவங்க முயற்சி பண்ணாங்க, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால. பீகார்ல இருந்து இங்க வரக்கூடிய தொழிலாளர்கள கொத்து கொத்தா கொன்று குவிக்கிறாங்க அப்படின்ட்டு எங்கேயோ நடந்த ஒரு வீடியோவ எடுத்து போட்டு ஒரு ஃபேக் நியூஸ பரப்புனாங்க சோசியல் மீடியால. அந்த நியூஸ் வைரல் ஆகி இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள்லாம் பயந்துகிட்டு மூட்டை முடிச்செல்லாம் பேக் பண்ணிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் வெயிட் பண்ண அவலத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப உடனே தமிழக அரசு, பீகார் அரசு, காவல்துறை எல்லாரும் சேர்ந்து களத்துல இறங்கி இது பொய்யான ஒரு பிரச்சாரம் அப்படிங்கறத உணர்த்தி அந்த தொழிலாளர்கள ஆசுவாசப்படுத்தி அந்த பதட்டத்த குறைச்சாங்க. இந்த பொய் செய்திகள பாஜகவுடைய அன்றைய மாநில தலைவர் அண்ணாமலை வரைக்கும் என்டாஸ் பண்ணி பரப்புனாங்க. இங்க வடக்கன்ஸ் சொல்றாங்க, அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு பொய்யான பிரச்சாரத்த மேற்கொண்டாங்க. ஆனா அது சக்சஸ்ஃபுல் ஆகல. இப்ப மறுபடியும் அப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு பேச்ச தான் பேசியிருக்கிறார். அடுத்தது என்ன சொல்றாரு? தமிழ்நாடு பீகார்ல இருந்து வரக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்களை காக்கவில்லை. ஆனா உண்மையான நிலை என்ன தெரியுமா? திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் புலம்பெயர் தொழிலாளர்களுக்குன்னு ஒரு நலவாரியம் அமைச்சிருக்காங்க. அது மூலமாக அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் அவங்களுக்கும் போய் சேர்ற மாரி அவங்களையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. முதல்வராக பதவி ஏற்கும்போது ஒரு விஷயம் சொன்னாரு. எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கும் சரி, ஓட்டு போடாதவங்களுக்கும் சேர்த்து நாங்க உழைப்போம் அப்படின்னு சொன்னாரு. அப்படி பீகார்ல இருந்து இங்க பொழப்ப தேடி வந்த அந்த மக்களுக்கும் பல வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ தமிழ்நாடு அரசு புரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னுயிர் காக்கும் 48 முதல் 48 மணி நேரம் இலவச மருத்துவம். ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்து ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணா. மக்களை தேடி மருத்துவம். அதுல புலம்பெயர் தொழிலாளர்களை இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. பெண்களுக்கான கட்டணமில்லா பஸ் பயணம். அதுலயும் புலம்பெயர் தொழிலாளர்கள் அவங்க பெனிஃபிட் ஆறாங்க. கல்வி. சென்ற ஆண்டு நாம பார்க்கலையா? தமிழ்ல மாநிலத்திலேயே முதல் மார்க் வாங்கின பெண்ணு பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர். அந்த பெண்ணோட இன்டர்வியூல என்ன சொல்லுச்சு அந்த குழந்தை? எங்க அப்பா, அம்மா பீகார்ல இருந்திருந்தா நான் இவ்வளவு தூரம் படிச்சிருப்பேனோ என்னன்னு தெரியல. எங்க அப்பா, அம்மா தமிழ்நாட்டுக்கு வந்ததுனால தான் எனக்கு இவ்ளோ கல்வி கிடைச்சது. அதுவும் இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், சக மாணவிகள்லாம் என்ன அவ்ளோ அன்பா அரவணைச்சு என்ன நடத்துனாங்க. அவங்க குடுக்குற என்கரேஜ்மென்ட்ல தான் என்னால இவ்வளவு சாதிக்க முடிஞ்சதுன்னு அந்த குழந்தை பேசலையா? இங்க அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை வாயிலிருந்து அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வருமா? அப்ப இதுதான் உண்மையான நிலவரம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? தென் மாநிலங்கள்ல பொதுவாக இந்த மாரி புலம்பெயர் தொழிலாளர்கள் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தொழிலாளர்களுக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற அளவுக்கு பாதுகாப்பு வேற எங்கேயுமே இல்ல. தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள்ல தான் இந்த மாரி புலம்பெயர்ந்து வந்த தொழிலாளர்களுக்கு நல்ல ஊதியம் குடுக்குறோம். வட மாநிலங்கள கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 2 மடங்கு ஊதியம் அவங்க இங்க வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட லேபரர்ஸ் ரைட்ஸ நாம புரொடெக்ட் பண்றோம். வேலை செய்யக்கூடிய இடத்துல யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா, அவங்களுக்கு கிட்டத்தட்ட ரூ. 8,00,000 வரைக்கும் புரொவைட் பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸ் இருக்கு இங்க. இப்படி தொழிலாளர்கள் நலன பாதுகாக்கிறோம். சுரண்டல் அப்படிங்கிறது முதலாளித்துவம் எங்கெல்லாம் இருக்கோ, அங்கெல்லாம் சுரண்டல் இருக்கும்.
ஆனா வட மாநிலங்கள கம்பேர் பண்ணும்போது தென் மாநிலங்கள்ல அது மிகவும் குறைவு. அதனாலதான் பீகார், ஒடிசா போன்ற மாநிலங்கள் உத்தரப்பிரதேஷ்ல இருந்தெல்லாம் கிளம்பி தமிழ்நாட்டுக்கு வரான். இங்க அவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இந்த அரசாங்கம் அவங்களுக்கு இவ்வளவு வசதிகள் செஞ்சு குடுக்கலன்னா, அவன் ஏன் பஞ்ச பிழைக்கிறதுக்கு இங்க வரப்போறான்? அவன் வாழ்க்கைய தேடி, வருமானத்த தேடி, வாழ்வாதாரத்த தேடி ஏன் தைரியமா கொத்து கொத்தா கிளம்பி இங்க வராங்க? ஏன்னா, இங்க அவங்களுக்கு அந்த சலுகைகள் கிடைக்கும். இங்க வந்தா அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில வராங்க. இது அரசு மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கைய உங்க பாஜக அரசு மீது வைக்க முடிஞ்சுதா? வாய்க்கிழிய பேசுனீங்கல்ல, வருஷத்துக்கு 2,00,00,000 வேலை வாய்ப்புகள உருவாக்கும் அப்படின்னு பேசுனீங்கல்ல. நீங்க அந்த வேலை வாய்ப்புகள அந்த மாநிலங்கள்ல உருவாக்கி இருந்தா, அவன் ஏன் கிளம்பி தமிழ்நாட்டுக்கு வரப்போறான்? அத செய்ய துப்பில்ல, வக்கில்ல. ஆனா செய்யக்கூடிய அரசாங்கத்த குறை சொல்றதுக்கு மட்டும் நாக்கு 4 முழம் நீளுது. அவங்களுடைய வாழ்வாதாரத்த உறுதி செய்யறதுக்கு, வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கு, தொழில்கள் உருவாக்கி, தொழில் வளர்ச்சிய உருவாக்கி, அவங்களுக்கு எம்ப்ளாய்மென்ட் குடுக்கறதுக்கு உங்களுக்கு துப்பில்ல. ஆனா பேசும்போது சொல்றாரு, பீகார் தொழிலாளர்கள் எந்த மாநிலத்துக்கு போனாலும் பாஜக அவர்களை பாதுகாக்கும். என்ன பாதுகாத்து கிழிச்சீங்க? எஸ்ஐஆர் அப்படிங்கிற பேர்ல இருக்கக்கூடிய அடிப்படை வாக்குரிமைய கூட புடுங்கிட்டீங்க. எவன பார்த்தாலும் வந்தேறி பங்களாதேஷ்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டான், வெஸ்ட் பெங்கால் வழியா பீகார்க்குள்ள வந்துட்டான். அப்படின்னு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி வாக்காளர் பட்டியல்ல இருந்து நீக்கிட்டீங்க. இதுதான் நீங்க பாதுகாக்கக்கூடிய லட்சணமா? இதுதான் நீங்க துணை நிற்கக்கூடிய லட்சணமா? இறுதியா என்ன சொல்றாரு? இப்படி அவமதித்தவர்களுக்கு எதிராக நாம ஒன்றாக நின்று பழி தீர்க்க வேண்டும். யார் அவமானப்படுத்துறா? தமிழ்நாடு அரசு அவமானப்படுத்துதா? இல்ல பாஜக தலைவர்கள் அவமானப்படுத்துறாங்களா பீகாரிஸ? ஒடிசா தேர்தல் போது இதே மாதிரி தான் பேசினாரு. அமித்ஷா என்ன பேசினாரு? தமிழர்கள் திருடர்கள்னு பேசினாரு. பூரி ஜெகநாதர் கோவிலுடைய ரத்ன பண்டார் சாவிய திருடிட்டாங்க. கொண்டு போய் தமிழ்நாட்டுல ஒளிச்சு வச்சிருக்காங்க. 3 மாசத்துல நாங்க ஆட்சிக்கு வந்தா கண்டுபிடிப்போம் அப்படின்னு பேசினாரு. ஆட்சிக்கு வந்து 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. என்ன கிழிச்சீங்க? என்ன கண்டுபிடிச்சீங்க? ஒரு தமிழன் ஒடிசா மாநிலத்தை ஆளலாமா? அப்படின்னு கேள்வி கேட்க தெரிஞ்சதுல்ல. அப்புறம் இப்ப எஸ்ஐஆர் அப்படிங்கிற பேர்ல பீகார் புலம்பெயர் தொழிலாளர்கள தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியல்ல சேர்க்கணும்னு எதுக்கு முயற்சி பண்றீங்க? அந்தந்த மாநிலத்துக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு, ஒரு கலாச்சாரம் இருக்கு, ஒரு பாரம்பரியம் இருக்கு. அவங்களுடைய பாரம்பரிய நிகழ்வுகளுக்காகவும், அவங்களுடைய ஃபெஸ்டிவல்ஸ்க்காகவும், அவங்களுடைய ரிச்சுவல்ஸ்க்காகவும் அவங்க அவங்க மாநிலத்துக்கு அவங்க போறாங்கல்ல. அந்த மாரி ஓட்டு போடுறதுக்கு ஒரு தடவ போயிட்டு வர போறாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவ போறாங்க. இது எங்க உங்களுக்கு பிரச்சனை? தமிழ்நாட்டு அரசியல எதற்கு பீகார்ல இருந்து வந்தவங்க டிசைட் பண்ணணும்? இந்த மண்லயே பொறந்து, இந்த மண்லயே வளர்ந்த நாங்க இருக்கிறோமே, நாங்க பார்த்துப்போமே. உங்க லாஜிக் படி ஒரு தமிழன் ஒடிசாவ ஆளக்கூடாதுன்னா, ஒரு பீகாரி எப்படி தமிழ்நாட்டுல ஓட்டு போட முடியும்? ஓட்டு போட்டு எப்படி தலைவர்கள தேர்ந்தெடுக்க முடியும்? அந்த அதிகாரம் மட்டும் அவனுக்கு எப்படி குடுக்க முடியும்? இதே வெறுப்பு பிரச்சாரத்த இவங்க தொடர்ந்து பண்றாங்க. ஒடிசால, பீகார்ல மட்டும் இல்ல. இதற்கு முன்னால கேரளால எலக்ஷன் நடக்கும் பொழுதும் இதே மாதிரி தான். அமித்ஷா போய் பேசினாரு. இங்க கம்யூனிஸ்ட் நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா, உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. பக்கத்து மாநிலத்துல இருந்து உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு பேசினாரு. கர்நாடகாலயும் இதே மாதிரி தான் பேசுனாங்க. ஒரு கஃபேல ஒரு பாம் வெடிச்ச உடனே, இதற்கு காரணம் தமிழர்கள். ஏன்னா தமிழர்கள் தான் தீவிரவாதிகள் அப்படின்னு பேசின கூட்டம் தானே. எத்தன நாளைக்கு இந்த மாதிரி நார்த், சவுத், வடக்கு, தெற்கு அப்படின்னு பிரிவினைவாத அரசியல் பேச போறீங்க? 11 வருஷமா ஆட்சியில இருக்கிறீங்க. 11 வருஷமா ஆட்சியில இருந்துட்டும், நீங்க சொல்லக்கூடிய இந்த சோ கால்ட் டெவலப்மென்ட், அம்ருத் கால், விக்சித் பாரத், அச்சே தின் இத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல, திராணி இல்ல. ஏன்னா அதெல்லாம் நடந்திருந்தா தானே. அப்ப இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா மடைமாற்றணும் அப்படிங்கிறதுக்காக, யாராவது ஒரு கற்பனை வில்லன உருவாக்க வேண்டியது. அதுக்கு இளிச்ச வாயன் தமிழன் தான் கிடைச்சானா? இதே கூட்டம், இதே பிரிவினைவாத கூட்டம், இதே பொய் புழுகு கூட்டம், இன்னும் 6 மாசத்துல இங்க ஓட்டு பிச்சை எடுப்பாங்க. அப்படியே நாக்குல தேன் தடவன மாரி பேசுவாங்க.
ஆனா அப்படி வரவங்கள தமிழக மக்கள் தேள் கொட்டுற மாரி கொட்டி ஒரு பாடத்த கற்பிக்கணும். மத்த மாநிலங்கள்லாம் போய் தமிழன அசிங்கப்படுத்துவீங்க, இழிவுபடுத்துவீங்க, திருடன்னு சொல்லுவீங்க, அடிக்கிறான், துன்புறுத்துறான், வன்முறையாளர்கள் அப்படின்னு எங்களுக்கு பட்டம் கட்டுவீங்க. ஆனா ஓட்டு வேணும் அப்படிங்கிறது மட்டும் எங்ககிட்ட வந்து பிச்சை எடுப்பீங்களா? தமிழக மக்கள் தெளிவாக இருக்கணும். இன்னைக்கு எஸ்ஐஆர் அப்படிங்கிற பேர்லயும் இங்க மறைமுகமாக வாக்காளர் பட்டியல்ல இருந்து முக்கியமான ஒரு செக்ஷன்ஸ் எல்லாம் நீக்கணும் அப்படிங்கிற முயற்சியில ஈடுபடுறாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும். திமுக தலைமையிலான கூட்டணிக்கு இளைஞர்கள் ஆதரவு இருக்கு, பெண்கள் ஆதரவு இருக்கு, சிறுபான்மையினர் ஆதரவு இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுதானே எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தணும் அப்படி துடிக்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவா இல்ல எடுபிடி கமிஷன் ஆஃப் இந்தியாவான்னு தெரியல. இந்த அளவுக்கு வெளிப்படையாக அவ்ளோ வெறுப்பு பேச்சு பேசுறாரு, அவ்ளோ அப்யூசிவா பேசுறாரு ஒரு நாட்டுடைய பிரதமர். கொஞ்சம் கூட அந்த பதவிக்கு உண்டான மரியாதை, மாண்பு எதுவும் இல்லாம பேசுறாரு. உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க நடவடிக்கை எடுக்காம. அடுத்த வேலையா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்கனவே நம்ம உரிமைகள் எல்லாம் பறிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நமக்கு வர வேண்டிய நிதிய குடுக்காம நம்மள வஞ்சிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நமக்கு இருக்கக்கூடிய அடிப்படை ஜனநாயக உரிமை, ஓட்டு உரிமைய பறிக்கிறதுக்கான களத்துல இறங்கிட்டாங்க. இதற்கு கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம இந்த அடிமை கூட்டம் அதிமுக இவங்களுக்கு ஒத்து ஊதிட்டு இருக்கு. ஏற்கனவே இதே மாதிரிதான் சிஏஏ, என்ஆர்சி, வேளாண் சட்டங்கள் எல்லாத்துக்கும் வெளிப்படையாக அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. இன்னைக்கு கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாம எஸ்ஐஆருக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்க. மக்களை தயவு செஞ்சு உஷாரா இருங்க. பீகார்ல எஸ்ஐஆர் அப்படிங்கிற பேர்ல கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்களை நீக்குனாங்க. அதுக்கப்புறம் கோர்ட் அது இதுன்னு ஒரு பெரிய போராட்டத்தை, மக்கள் போராட்டத்தை எழுப்பி இன்னைக்கு கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் வரைக்கும் தான் மீண்டும் சேர்க்க முடிஞ்சிருக்கு. இன்னும் 30, 35 லட்சம் பேருக்கு அவங்களுடைய வாக்குரிமையே இல்ல. இதோ தேர்தல் வரப்போகுது. இதே நிலைமை தமிழ்நாட்டுக்கும் வரும். இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்கள், பெண்கள், இளைஞர்கள், ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் இவங்கள குறிப்பா டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஓட்டெல்லாம் இவங்களுக்கு வராதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. இவங்க எப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு அரசியலை, பிரிவினவாத அரசியலை கையில எடுக்குறாங்கன்னு. இந்த மோசடி கும்பலுக்கு கூட்டணி தர்மம் அப்படிங்கிற பேர்ல துணை போகக்கூடிய துரோகி கூட்டத்தையும் நீங்க அடையாளம் கண்டுக்கணும். நான் சொல்ற மாரி 6 மாசத்துல தேன் சொட்ட சொட்ட இங்க வந்து பேசுவாங்க. ஆனா தேள் கொட்டுற மாரி கொட்டி அனுப்புங்க. நன்றி. வணக்கம்.